வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 மணி செய்திகளை வழங்குவோர் போத்தீஸ் ஸ்வர்ணமஹால், இது பரிபூரணத்தின் அடையாளம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை சாந்தோம் புனித தோமையார் தேவாலயத்தில் திருப்பலியோடு துவங்கிய கிறிஸ்துமஸ் பண்டிகை. பாதிரியார்கள் கேக் வெட்டி உற்சாகமாக கொண்டாடிய சிறப்பு பிரார்த்தனையில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. சென்னை பெசன்ட் நகரில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் திருப்பலி. திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனை. உலக பிரசித்தி பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா அன்னை ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை. பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று மெழுகுவர்த்தி ஏந்தி சிறப்பு பிரார்த்தனை. தூத்துக்குடி புனித பனிமய மாதா ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். சிறப்பு திருப்பலியில் பங்கேற்ற பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள். தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள கிறிஸ்தவ ஆலயங்களில் நள்ளிரவில் சிறப்பு திருப்பலியுடன் தொடங்கிய கிறிஸ்துமஸ் பண்டிகை. ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் குடும்பங்களுடன் திருப்பலியில் பங்கேற்று சிறப்பு பிரார்த்தனை. பல்வேறு மாநிலங்களில் உள்ள தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் பண்டிகை உற்சாக கொண்டாட்டம். சிறப்பு திருப்பலியில் பங்கேற்று பிரார்த்தனையில் ஈடுபட்ட திரளான கிறிஸ்தவ மக்கள். உலகம் முழுவதும் கோலாகலமாக நடைபெற்று வரும் கிறிஸ்துமஸ் திருவிழா. குழந்தை இயேசு பிறந்த நன்னாளில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் சிறப்பு பிரார்த்தனை. வாட்டிகனில் உள்ள புனித பீட்டர் ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பிரார்த்தனை. போப் பிரான்சிஸ் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு பூரி கடற்கரையில் மணலில் பிரம்மாண்டமாக வரையப்பட்ட சாண்டா கிளாஸின் உருவப்படம். ஹாப்பி கிறிஸ்துமஸ் என்ற வாசகத்துடன் தத்ரூபமாக உருவாக்கப்பட்ட படத்தை கண்டு ரசித்த மக்கள். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு பூரி கடற்கரையில் பிரமிக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் கருப்பொருள் சிற்பங்கள். மணலில் தத்ரூபமாக உருவாக்கப்பட்ட சிற்பங்களை வியப்புடன் கண்டு ரசித்த பொதுமக்கள். கேரளா உள்பட 5 மாநில ஆளுநர்களை மாற்றம் செய்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு. கேரள மாநில ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் பீகார் மாநில ஆளுநராக நியமனம். தெற்கு ஆந்திரா வட தமிழக கடலோர பகுதிகளில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு.
புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும் என தகவல். டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை மறு ஆய்வு செய்ய மத்திய அரசு பரிந்துரை. சுரங்கம் அமைய உள்ள இடத்தை மறு ஆய்விற்கு உட்படுத்தவும் நடவடிக்கை. டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு ஏலம் தொடங்கி முடியும் வரை தமிழக அரசு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை என மத்திய அரசு விளக்கம். ஏலதாரருக்கு ஒப்பந்த கடிதம் வழங்கும் பணியை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கவும் தமிழக அரசிற்கு கோரிக்கை. நாமக்கல் குமாரமங்கலத்தில் எம்எல்ஏ தொகுதி மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்ட பேருந்து நிழற்குடை கட்டுமானத்தில் குறைபாடு. உடனடியாக ஆய்வு செய்து ஒன்றிய பொறியாளரை கடிந்து கொண்ட எம்எல்ஏ ஈஸ்வரன். ஈரோடு அருகே தொட்டக்கோம்பை வனப்பகுதியில் உள்ள கோவிலுக்கு செல்ல 50 ரூபாய் டோக்கன் கொடுத்துவிட்டு 500 ரூபாய் கட்டாய வசூல். பெண் ஊழியர் லஞ்சம் வாங்கும் வீடியோ இணையதளத்தில் வெளியானதால் அதிர்ச்சி. திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் மத மோதலை உருவாக்கும் நோக்கில் முகநூல் பக்கத்தில் அவதூறு. இந்து முன்னணி கட்சியினர் அளித்த புகாரின் பேரில் ஒருவரை கைது செய்து போலீசார் விசாரணை. திருப்பத்தூர் மாவட்டம் அங்கநாத வலசையில் 10ஆம் வகுப்பு வரை மட்டும் படித்துவிட்டு சிகிச்சை அளித்து வந்த போலி மருத்துவர் கைது. மாவட்ட தலைமை மருத்துவரின் சோதனையின் போது கையும் களவுமாக சிக்கினார். புகழ்பெற்ற மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நடைபெறவுள்ள இடத்தில் மதுரை காவல் ஆணையர் ஆய்வு. போட்டியில் இடையூறு ஏற்படாத வண்ணம் மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை. ஆன்லைன் செயலியில் வாங்கிய கடனை கட்ட முடியாததால் மன உளைச்சலில் விபரீத முடிவு. பன்ருட்டி அருகே காலில் GPS கருவியுடன் கிராமத்திற்குள் நுழைந்த கழுகால் பரபரப்பு. வீடியோ மற்றும் புகைப்படம் சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் போலீசார் விசாரணை. மலை உச்சியிலிருந்து இறக்கப்பட்ட அண்ணாமலையார் கோவில் மகாதீபம் கொப்பரைக்கு சிறப்பு பூஜை. ஜனவரி 13ஆம் தேதி ஆருத்ரா தரிசனம் ஒன்று மகாதீபமை பக்தர்களுக்கு விநியோகம். டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கான 26 பேர் கொண்ட 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது காங்கிரஸ். ஜக்புரா தொகுதியில் மனிஷ் சிசோடியாவிற்கு எதிராக ஃபர்ஹாத் சூரி போட்டியிடுகிறார். கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாடு மீனவர்களின் 150 கோடி ரூபாய் மதிப்பிலான 365 படகுகளை இலங்கை நாட்டுடைமையாக்கியுள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட கேள்விக்கு யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகம் பதில். வட மாநிலங்களில் வழக்கத்தை விட அதிகமளவில் மக்களை வாட்டி வதைக்கும் குளிர். டெல்லியில் குளிருடன் காற்று மாசுபாடும் அச்சுறுத்தி வருவதால் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கும் சூழல். செபி தலைவர் மாதவி பூரிபுச்சிடம் ஜனவரி 28ஆம் தேதி விசாரணை நடத்துகிறது லோக்பால் அமைப்பு.
மாதவி பல்வேறு ஊழலில் ஈடுபட்டுள்ளதாக திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மஹுவா மொய்த்ரா அளித்த புகாரின் பேரில் விசாரணை. உத்தரகாண்டில் 3 புதிய குற்றவியல் சட்டங்களை விரைவில் முழுமையாக அமல்படுத்த வேண்டும். மாநில முதலமைச்சருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வலியுறுத்தல். ஜம்மு காஷ்மீரில் பொதுமக்களை வாட்டி வரும் கடும் குளிர். சூடான பானங்களை பருகியும் நெருப்பை மூட்டியும் குளிரை போக்கி வரும் மக்கள். இமாச்சல் பிரதேச மாநிலம் குலு மனாலியில் வெள்ளை நிற பூக்கள் தூவியது போல் காட்சியளிக்கும் பனிப்பொழிவு. நகர் முழுவதும் வெண்போர்வை போர்த்தியது போல் காணப்படுவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. அண்டார்டிகா மவுண்ட் வின்சன் சிகரத்தில் ஏறி சாதனை படைத்த முதல் தமிழ் பெண். விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த முத்தமிழ்ச் செல்விக்கு குவியும் பாராட்டு. வெஸ்ட் இண்டீஸ் மகளிர் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அபார வெற்றி. 2-0 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றி அசத்தல். பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்துவின் திருமண நிகழ்ச்சியில் குடும்பத்துடன் பங்கேற்று வாழ்த்து தெரிவித்தார் நடிகர் அஜித் குமார். கோட் ஷூட்டில் அசத்தலாக்க அஜித் குமார் நடந்து வரும் காட்சியை கண்டு ரசிகர்கள் உற்சாகம். ப்ரோ கபடி லீக் போட்டியில் பெங்களூரு அணியை வீழ்த்தி UP யோத்தாஸ் வெற்றி. மற்றொரு ஆட்டத்தில் மும்பா அணியிடம் விழுந்தது பெங்கால் வாரியர்ஸ். நாளை மறுநாள் வெளியாகிறது நடிகர் அஜித் நடிப்பில் உருவாக்கியுள்ள விடாமுயற்சி திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள். மிகுந்த எதிர்பார்ப்பில் அஜித் ரசிகர்கள். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வெளியாகிறது தளபதி 69 திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர். படத்தின் தலைப்பும் வெளியாக வாய்ப்புள்ள நிலையில் விஜய் ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்பு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நடிகர் யோகி பாபு சுவாமி தரிசனம். செல்ஃபி எடுத்தும் கை குலுக்கியும் மகிழ்ந்த பக்தர்கள்.